நண்பர்களே வணக்கம். ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் புதிய டைமென்ஷனை எட்டியுள்ளது. அல் ரஃபா நகரை சுற்றி வளைத்த இஸ்ரேல் இராணுவம் மார்ச் 10ஆம் தேதிக்குள் பிடித்து வைத்துள்ள பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் இதுவரை பார்த்திராத கடுமையான தாக்குதலை மார்ச் 10ஆம் தேதி அன்று ஆரம்பிக்கப்படும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கான் யூனிஸில் செயல்பட்டு வந்த ஹமாஸுகள் 200 பேர் இஸ்ரேல் இராணுவத்திடம் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தது ஹமாஸ் என்ற பயங்கரவாத இயக்கத்துக்கு கிடைத்த ஒரு கேவலமான, அவமானமான, கோழைத்தனமான செயல் அப்படின்னு நான் சொல்லலைங்க, மற்ற போராளிகள் என்று சொல்லிக்கொள்ளும் தீவிரவாதிகளால் பார்க்கப்படுகிறது. மிச்சம் மீதி உள்ள ஹமாஸுகளை அது தைரியம் இழக்க வைத்துள்ளது. ஹமாஸை வழிநடத்த தலைமை தாங்க கமாண்டர் யாஹ்யா சின்வரை நம்பி பிரயோஜனம் இல்லை. இது சின்வருக்கு கிடைத்த தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அதனால் அவரை தலைமை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று பயங்கரவாதிகளால் பேசப்படுகிறது. ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியாவுக்கும் சின்வருக்கும் சண்டை முற்றிவிட்டது. பல மாதங்களாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை. இனி சின்வரை நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்று உயிருக்கு பயந்த ஹமாஸுகள் அறிவித்து விட்டார்கள். RS பாரதி, சிவாஜி, கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மேடைகளில் ஆவேசனா முழங்கினா போதுமா? இதுவரை ஒரு வெற்றியை கூட உங்களால் பெற முடியவில்லையே. நாங்கள் இனி நம்ப மாட்டோம் சின்வரை. செயல்திறன் அவருக்கு இல்லை. ஹமாஸின் கான் யூனிஸ் தோல்விக்கு சின்வரே காரணம். அவரது வெத்து பேச்சு பம்மாத்து எங்களுக்கு தேவையில்லை என்று அறிவித்து விட்டார்கள். ஹமாஸின் மற்ற சோப்லாங்கி தலைவர்கள் கத்தாரில் சுகஜீவனம் நடத்தி கொண்டு இருப்பதும் ஹமாஸுகளை கோபப்பட வைத்துவிட்டது. பாலஸ்தீனர்களை உசுப்பேத்தியுள்ளது. நாங்கள் சோத்துக்கு இல்லாமல் அலையும் போது அவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் சிக்கன் 65 சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். எங்களை உசுப்பேத்தி எங்கள் உடலை ரணகளம் ஆக்கியது தான் மிச்சம். இனி அவரது கைப்பிள்ளையாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று அறிவித்துள்ளார்கள் இந்த ஹமாஸ் கைப்பிள்ளைகள். பாலஸ்தீனர்கள் ஒருவேளை கஞ்சிக்காக திருவோடு ஏந்தி தெருவோடு அலைவதற்கு காரணம் அவரது பேச்சை நாங்கள் கேட்டதால் தான் என்று கூறுகிறார்கள். இந்த நிலை எங்களுக்கு வருவதற்கு அவர்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று குமுறுகிறார்கள். இனி ஹமாஸ் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு ஹமாஸ் குகைக்குள் எவனும் தலை காட்டக்கூடாது என்றும் அறிவித்து விட்டார்களாம். நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரும் லட்சணத்தை பார்த்து இந்த உலகமே கைகொட்டி சிரிக்கிறது. போதும் உங்க திராவிட உறுதிமொழி என்று கூறிவிட்டார்களாம். பாலஸ்தீனர்களுக்கு எந்த வேலையும் இல்லாததால் இது நாள் வரையில் இந்த அரைகுறை பாசறை தலைவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஏமாளி தமிழனை போல இருந்து விட்டோம். பொறுத்தது போதும் என்று மனோகராவை போல இனி பொங்கி எழுவோம். பிலிம் காட்டும் திராவிட தலைவனை போன்ற தலைவன் எங்களுக்கு வழிகாட்ட தேவையில்லை என்று பகிங்கரமாக அறிவித்து விட்டார்கள். ஹமாஸை தேவையில்லாமல் ஹிஸ்புல்லாக்களுடனும் ஹூத்தீஸ்களுடனும் ஒரு இண்டி கூட்டணி போட வைத்து போரில் தோற்க வைத்து விட்டார்கள். இனி சின்வர், சின்னவர், பெரியவர், பெரியார் என்று எந்த தலைவனும் எங்களுக்கு தேவையில்லை என்று அறிவித்து விட்டார்கள். நாங்கள் நாசமாக போன வரைக்கும் போதும், எங்களுக்கு விடுதலையும் வேண்டாம், முரசொலியும் வேண்டாம் என்று இப்போது சொல்லுகிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி சும்மா கடந்த சங்கை ஊதிக்கெடுத்த சின்வர் ஒழிக என்ற கோஷம் காசா நகர் முழுவதும் இப்பொழுது கேட்கிறது. சின்வர் பேச்சை கேட்டு உள்ள வேலையும் போச்சு. கம்பெனிகளில் கை நிறைய சம்பளம், இஸ்ரேலிய கம்பெனிகளில் கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தோம், அதுவும் போச்சு. வருஷத்துக்கு 5 லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொன்னதை கேட்டு நம்பி தமிழன் போல நாங்களும் ஏமாந்துட்டோம். நீங்கள் அடித்து தந்த கள்ள நோட்டை வைத்து எத்தனை நாளைக்கு காலம் தள்ள முடியும்? அது கள்ள நோட்டுன்னு அவன் அப்போவே கண்டுபிடிச்சிட்டாயா இந்த இஸ்ரேல்காரன். அவனை ஏமாற்ற முடியுமா? இனி அந்த கள்ள நோட்டை வைத்து நாக்கு கூட நாங்கள் வலிக்க மாட்டோம், இது உறுதி என்று இரத்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்களாம். பதவி இழக்கப் போகும் ஹமாஸ் தலைவர்கள் ஈட்டியை கண்டு பயந்து நடுங்கும் தொடைநடுங்கிகள் போல கட்டாரில் பதுங்கியுள்ளார்களாம். அபுதாபிக்கு போய் பாப்ஸ் கோயிலுக்கு போய் தோப்புக்கரணம் போட்டு அங்க பிரதர்ஷனம் எல்லாம் செய்யலாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்பவாவது விமோசனம் கிடைக்குமா, இல்லை அழகு குத்தி தூக்கத்தேர் இழுக்கலாமா என்று இப்போது யோசிக்கிறார்களாம். அப்புறமாவது பாலஸ்தீனர்கள் எங்களை மன்னிப்பார்களா என்று அங்கே உள்ள திங்க் டேங்குகள் கடந்து யோசிக்கின்றன. இந்த வீணா போன தலைவனை நம்பினதுக்கு நமக்கு கிடைத்த பரிசு இந்த ஜோடோ யாத்திரை மட்டும்தான்.
இங்கேயும் அங்கேயுமா நடந்து போக வேண்டியதாக இருக்குது. நமக்கு அனுப்புகிற மினரல் வாட்டர், கோதுமை, அரிசி எல்லாத்தையும் பார்டர்லேயே இந்த இஸ்ரேலியர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க. என்னன்னு விசாரித்தா அதெல்லாம் ஹமாஸுக்கு தான் போகிறது, அகதிகளுக்கு போவதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். உள்ளதும் போச்சுடான் நொல்லக்கண்ணா. இனி யாரிடம் போய் முறையிடுவது? யாரிடம் போய் குடிக்க தண்ணீர் பிச்சை கேட்பது? தண்ணீருக்கு தமிழன் மாதிரியே திண்டாட வேண்டியதாக ஆகிப்போச்சே. இஸ்ரேல் இனிமேல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டது. ஒரு கோவண துணி போல இருக்கிற நிலப்பகுதியை உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், அதையும் இல்லாமல் பண்ணிவிட்டீங்களாடா. இருக்கிற அதையும் உருவி இஸ்ரேல் கிட்ட கொடுத்துட்டீங்களாடா. இனி இஸ்ரேலியனாகத்தான் நாங்கள் இங்கே வாழணுமா? உன்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவையும் அத்தனையும் எங்களுக்கு நல்லா செஞ்சு விட்டீங்க. இப்போ திருப்தி தானே? ஐநா பில்டிங், ஹாஸ்பிட்டல் பில்டிங், மாஸ்க் என்று ஒன்று விடாமல் அண்டர் கிரவுண்டில் ஆயுதத்தை பதுக்கி வச்சிருந்த இஸ்ரேல் இராணுவம் அதையும் காட்டி கொடுத்து விட்டது இந்த உலகத்துக்கு. இனி உலக மக்களே எங்களை மருந்துக்கு கூட நம்ப முடியாதபடி பண்ணிவிட்டீங்களடா. நாங்கள் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி கட்டுனா இனி எவனாவது அதை ஆஸ்பத்திரின்னு நம்புவானா? அது ஹமாஸோட ஆஃபீஸுன்னு தானே சொல்லுவான். நேத்தன்யாகு அண்ணன் கூட இனி ஹமாஸு கூட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, போர் நிறுத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ஹமாஸ் தானே. கிரீஸ் நாட்டு பிரதமரையும் கத்தார் அதிபரையும் சீஸ்ஃபயருக்கு ஏற்பாடு பண்ண சொன்னது எல்லாம் இப்போ வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. அதுவும் நீட்டு விலக்கு மாதிரி ஜென்மத்துக்கும் நடக்கவே நடக்காதுன்னு இப்போ தெரியுது. சனாதனத்தை ஒழிக்க முடியாத மாதிரி இஸ்ரேலையும் ஒழிக்க முடியாது போல இருக்கே. இதை எந்த டாஸ்மார்க் வாசலிலும் சூடம் அடித்து சத்தியம் செய்வேன். நாமளும் இனி விபூதி பூசிக்கிட வேண்டியது தான், வேற வழியே இல்லை. எத்தனை நாளைக்கு தான் ஊராங்கையில் பூவா வாங்கி வகுத்த கழுவுறது? இந்தியர்கள் மாதிரி கௌரவமாக பாலஸ்தீனர்கள் இனிமேல் வாழவே முடியாதபடி பண்ணிட்டீங்களாடா. 145 நாளாக சம்மட்டி அடி அடிக்கிறான் ஒருத்தன். நல்லா அடி வாங்கட்டோன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். நம்மளை காப்பாற்ற இது வரைக்கும் அவன் வரவில்லையே. இஸ்ரேலை தானே அவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கொள்கையிலேயே கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம். சுடாயுசத்தை தழுவிக்கிட்டு சுகமாக வாழலாம்னு சில சமயம் நமக்கும் அப்பப்போ தோணுது. ஒரு சுகத்தை வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற யூதனை கடவுள் காப்பாற்றுறாரு. அறிவை அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அவன் உலக புகழ் பெறுகிறான். நாம் எந்த முக்குனாலும் நமக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. இதை யாருக்கிட்ட போய் சொல்கிறது? தூக்கத்தில் இருந்து முழிச்சவன் போல ஐநாவின் ரெப்ரசன்டேட்டிவ் பிரமிளா பேட்டன் இப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலை தாக்கி அங்கிருந்தவர்களை பிடித்து கொண்டு போனவர்களை ஒரு அறையில் வைத்து அதில் உள்ள இளம் பெண்களை மாஸ் ராப் செய்துள்ளதுக்கு ஆதாரம் இப்போது கிடைத்துள்ளது என்று ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஹமாஸ் எருமைகள் பெண்களை ராப் பண்ணாமல் இருந்தால் தான் அது அதிசயம். பெண்களை கண்டால் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைகிற நாய்களாச்சே அவர்கள். நீ எல்லாம் ஐநாவில் வேலை பார்க்குறதுக்கே லாயகில்லை, பேசாமல் இங்கே தலைமைச் செயலகத்துக்கு வந்துடு. ரமதான் பண்டிகை வருதில்ல, அதுக்காக நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு சீஸ்ஃபயர் கேட்குறான் இந்த எரும மாடு. அதை பயன்படுத்தி யாஷியா சின்வர் பாலஸ்தீனத்திலிருந்து தப்பிச்சு போக பார்க்குறான். அவன் அல்ஃபராசிட்டி எலிப்பந்தில் இருந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியுது. சீஸ்ஃபயரை உபயோகித்து எகிப்துக்கு உள்ளே தப்பிச்சு ஓடி போக பார்க்குறான் இந்த சின்வர் சின்னப்பையா. எகிப்தை இஸ்ரேல் அவ்வளவு சீக்கிரம் தாக்காது, அவனோட ஃப்ரெண்டு என்று சின்வருக்கு தெரியும். இஸ்ரேலோ சின்வரை பொந்துக்குள்ள வச்சு அவரை நசுக்கணும்னு பார்க்குது. உணவுக்காக காத்திருந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் சுட்டுவிட்டதாக இப்போது கதறுகிறார்கள். அல் ரஃபா மக்களை ஷீல்டாக வச்சு சின்வர் தப்பி போக நினைச்சா இஸ்ரேல் இராணுவம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பாங்க? சுடத்தான் செய்வாங்க. ஹமாஸை ஆதரித்த பாலஸ்தீனர்களின் பசி பட்டினியை பற்றி இஸ்ரேல் இப்போது கவலைப்படாது. இஸ்ரேலை அழிக்க நினைத்தவனை கூப்பிட்டு வச்சு பிரியாணி சோறா போடுவான் யூதன். பாலஸ்தீனர்களை பசி பட்டினியில் வைக்க விரும்புகிறது இஸ்ரேல் என்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம். மறுபடியும் கன்னை தூக்க பாலஸ்தீனர்களுக்கு தெம்பு வரக்கூடாது, உடல் தெம்பு வரக்கூடாது என்று இஸ்ரேல் நினைப்பதில் தப்பில்லையே. உணவு மருந்து இப்போ பாலஸ்தீனர்களுக்கு கிடைப்பதில்லை.
வடக்கு காசாவில் உள்ள குழந்தைகள் மால் நியூட்ரிஷனால் சாகிறது என்று செய்தி வந்திருக்கிறது. 215 ஊடகவியலாளர்கள் இதுவரை காசாவில் இறந்துள்ளார்கள். இப்போது யாரும் செய்தி சேகரிக்க அங்கு செல்வதில்லை. வரும் எந்த செய்தியும் நம்பும்படியாக இல்லை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஈஜிப்ட் 2 நாடுகளும் 42 டன் அளவுக்கு உணவு மருந்து பொருட்களை ஏர் டிராப் மூலம் காசாவில் போட்டுள்ளார்கள். அவற்றை ஹமாஸ் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து கொண்டு போனால் பாலஸ்தீனர்கள் பட்டினி கிடக்கத்தானே செய்வாங்க. ஜோர்டான் இராணுவமும் 38,800 மீல்ஸ் பாக்கெட்டுகளை ஏர் டிராப் செய்துள்ளது. ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள இஸ்ரேல் கைதிகளை எகிப்து நாட்டுக்குள் ரகசியமாக கடத்தி வைத்துள்ளதாக சவுதி அரசாங்கம் சொல்கிறது. அதில் சின்வரும் இருக்கலாம் என்று சொல்கிறது சவுதி. சின்வர் சாவது வரை போர் தொடரும் என்று சொல்கிறது இஸ்ரேல். இப்போ லெபனான் நாட்டுக்குள்ள போய் ஏர் ஸ்ட்ரைக் செய்து இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்து விட்டது. விரைவில் தரைப்படை உள்ளே நுழைய போகிறது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. லெபனான் தலைநகரம் பெய்ரூட் மறுபடியும் அழிவது நிச்சயம். பிடித்து வைத்திருக்கிற இஸ்ரேல் பிணைய கைதிகளில் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற லிஸ்டை இஸ்ரேல் கேட்கிறது. ஹமாஸ் இன்னும் அதை கொடுக்கவில்லை. ஒரு இஸ்ரேல் கைதிக்கு சமமாக எத்தனை பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதையும் ஹமாஸ் இதுவரை சொல்லவில்லை. அதனால் சீஸ்ஃபயர் அங்கே தடைபட்டு நிற்கிறது. கடைசி பாலஸ்தீனர்கள் சாவது வரை போர் தொடரும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீரப்போவது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் அப்டேட்ஸ்களுடன் மறுபடியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.